டைம் இஸ் மணி. இதை ஃபிலாசபிக்கலாக நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஒரு தொழில் நிறுவனத்துக்கு இது 100% பொருந்தும். நம்ம எப்படி உற்பத்தியை நம்பரில் பார்க்குறோமோ அதே போல் உற்பத்திக்கான நேரத்தையும் துல்லியமாக நம்பரில் பார்க்குறோமா அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குறாரு, ஒரு வாரத்தை டெலிவர் பண்ணிடுறோம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஒரு வாரங்கிறது ஒரு வாரமா இல்லை, அதில் எவ்வளோ நாட்கள் இருக்குது, எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் இருக்குது, அதில் எவ்வளோ ஷிஃப்ட் இருக்குது, அதில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் மிஷின் டைம் எவ்வளவு, இது எல்லாமே கணக்கு பண்ணி நம்ம துல்லியமாக உற்பத்தியை நேரத்தில் சொல்ல முடிஞ்சதுன்னா அதுதான் டைம் ஸ்டடி. அப்போது நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், அதுக்கான விலையை வைக்கிறோம் அப்படின்னா விலையை நிர்ணயம் பண்ணுறதுக்கு இந்த டைம் ஸ்டடி கட்டாயமாக முக்கியம். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பொருள் இந்த விலைக்கு விற்கிது, அதனால் நானும் அதே விலைக்கு விற்கிறேன் அப்படிங்கிறது இங்கே பொருந்தாது. ஏன்னா நம்மளுக்கான உற்பத்தி நேரம் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணி அதுக்கான விலையை நம்ம வைக்கும்போது தான் நம்மளுக்கான லாபம் அதில் வரும். அப்போது உங்கள் கம்பெனியில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கு நீங்கள் டைம் ஸ்டடி எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணுங்கள்.